இங்கே ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்கே எதுவுமே இல்லை. பாண்டுரங்கன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். டைரக்டர் சார். அப்புறம் பெங்களூர் வந்து எப்படி வருவாங்கன்னு ரொம்ப யோசித்தேன். ஆனால் நம்பாமல் இருந்தேன். கரெக்டாக பாண்டு சார் வந்தாப்புல வந்த அன்றைக்கே ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து என்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்பவே முடியல. மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு பிடிச்சிட்டோம். அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்றதில்ல. அதனால தான் அவங்க படம் நல்லா இருக்கு பார்த்தாங்கல்ல. அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்து பேசணும். பலத்தை கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரி நாங்கள் சாப்பிட போகிறது அந்த சாப்பாடை பார்க்குறாங்க. இப்போ விதவிதமாக அந்த சிக்கனு, இட்லி, தோசை, ஆயெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு 100 பேர் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். இருக்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய வணக்கம். முதல்ல என்ன ரொம்ப அழகா வரவேற்ற மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். இங்க இருக்க பெரியவங்க எல்லாரும் இங்க வந்து எங்களை பிளஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், நீங்க இல்லாம நாங்க இங்க இல்லை. நீங்க எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இங்க வந்து எங்களை இன்னும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போறவங்க நீங்க தான். உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாங்க. முதல்ல என் பேரண்ட்ஸ், நான் இங்க நிக்கிறேன், அதுக்கு என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். என் அப்பா அம்மா அந்த கடைசி ரோல இருந்து பாக்குறாங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் நான் வந்து மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன், லைக் ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் பிரைம்ல. அந்த டைரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மேடை அது இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. மந்த்ரா சார், நீங்க எங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப பெரிய வணக்கம். அப்புறம் செகண்ட் ஃபேமிலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சென்னையில அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்க தான் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமா இங்க ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்க எதுவுமே இல்லை. பாண்டுரங்கன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். டைரக்டர் சார், ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு 12 படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் இப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு கிடைச்சதில்லை. பாண்டுரங்கன் சார் கிட்ட எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்க மேடம், இது நல்லா இல்லை, இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அங்கே வந்து அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க டைரக்டர் சார் தான் காரணம். அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார், ஆக்சுவலாக என்னோட ரோஸ் சாருக்கு வந்து நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க. ரோஸ் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார், சார் ரொம்ப நன்றி. அந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், பிடிச்சிருக்கா? என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அது. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்டர் அது என்னோட ஃபர்ஸ்ட். மாஸ்டர் இல்லாம நான் இல்லை. ஸோ மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. பெரியவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீம். ஏன்னா ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது நீங்களாம் வந்து வாழ்த்துறது ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்களோட டீம் ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து கதை சொல்லும்போது, நான் ஆக்சுவலாக வில்லன் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேரக்டர் வந்து ஹீரோ பண்ணு சொல்லும்போது கதை கேட்டேன், மாசாக இருந்துச்சு. அப்போது நான் நம்பவே இல்லை. ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வரல. அப்புறம் பெங்களூர் வந்து எப்படி வருவாங்கன்னு ரொம்ப யோசித்தேன். ஆனால் நம்பாமல் இருந்தேன். கரெக்டாக பாண்டு சார் வந்தாப்புல வந்த அன்றைக்கே ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து என்னை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது நம்பவே முடியல.
ப்ரொடியூசர் பாண்டு சாருக்கு நன்றி, இயக்குனர் சார் கஜேஷ் சார் நன்றி, அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் ஆராத்யா மேம், ஜார்ஜ் பிரதர், வினோதனி மேம், தீனாண்ணா, சரவணா சித்தப்பு சார், பருத்தி வீரனில் வந்து சார் உங்களை பருத்தி வீரனில் பார்த்தேன், இப்போ உங்க கூட நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் காமராஜனை, சென்ட்ராயனா, ராஜேந்திரன் சார், விட்டனா, அப்புறம் கேமராமேன் பாஸ்கர் சார், எடிட்டர் ரஞ்சித் சார், கதை நாயகன், மியூசிக் தலைவர் ஸ்ரீகாந்த் சார். ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே உங்களோட ஒர்க் பண்ணது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது நம்ம பாண்டண்ணன். அவரை பற்றி சொல்லணும்னா, மேடையில் எல்லாரையும் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் அவர் ரிசீவ் பண்ணி எவ்வளோ மரியாதை செஞ்சாருன்னு. இதையே பெங்களூரில் ரொம்ப அழகாக செஞ்சார். பெங்களூர் தெரியாத லாங்குவேஜ், இங்கே வந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஏர்போர்ட்லேருந்து என்னை ரிசீவ் பண்ணதுலேருந்து, சாப்பிட வச்சதுலேருந்து, ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுலேருந்து அவர் அவ்வளோ அன்பாக, அவரும் அவரோட நண்பர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவருக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜானர் படமாக இருக்கும். நல்ல படமாக வந்திருக்கு. பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. எல்லாருக்கும் தெரியாது, இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, பாண்டனை வந்து அந்த படத்தோட பாட்டும் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை எழுதுனது கூட அவர் தான். அவர் கதை சொல்லும் போது நடுவில் பாட்டுன்னு சொல்வார். ப்ரொடியூசர் வந்து பாட்டு சொல்வார். என்ன இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதுறீங்கன்னா, ஆமாம் நான் தான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ சாரி பிரதர். அவர் வந்து என்கிட்ட சொல்லும் போது எல்லா பாட்டும் பாடி காமிச்சார். அது மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இதில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். ரிஷிக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அந்த வெற்றியை தரணும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி. திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது. உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. நாங்களே தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்காரணும். அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க. பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறீங்க. ஏதாவது சூடாக செய்திகள் இருப்பான்னு ஒன்று அதெல்லாம் வாய் மூடிக்கணும். நம்ம ஒன்று பேசக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரகாஷ் அவர்கள் தான். ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன். நான் வந்து அப்போ சொன்னார், எனக்கு வேண்டியவர்கள் படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டேன்னா, இல்லை அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் அங்கே வந்தேன். ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஸ்ரீகாந்த் தேவா நாங்கள்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் பாடல்களை பார்க்கும்போது. தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். டியூன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா மனசு தொடுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அதில் என்னென்ன, இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறை சொல்லாமல் போகிறது இல்லை. ஏன்னா வந்து பத்திரிகையை பார்த்தேன், அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை. 2 அறிவிப்பு வந்தது. 2 அறிவிப்பு. தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும். பிஆர்ஓ யார் தயவுசெய்து மேடைக்குவாங்க. இந்த பிஆர்ஓ யார்? எங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முன்னால. ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடல? டிசைனர் போடல, மறந்துட்டாரு சார். டிசைனர் போட செக் பண்ண வேண்டியது யாரு? எங்க வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு? செக் பண்ண வேண்டியது டைரக்டர், மறந்துட்டாரு. டைரக்டர் சார் வாங்க. டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன். ஏன்னா எங்க மரியாதை நாங்கள் விட்டு தர மாட்டோம். நாங்கள் விட மாட்டோம். எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாம விட்டீங்க? சாரி, ஆக்சுவலி நான் இப்போ ஊர்ல இருக்கல டிசைனிங் பண்ணும்போது அப்ப என்ன சார் இல்ல தமிழ் தெரியல, எனக்கு கன்னடம் தெரியாது. இல்ல நிச்சயமா
இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான். அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு. அவர் பேரை நீங்க போடாம விட்டுறது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. சாரி கேட்டுக்கிறேன். இதை நீங்க பேட்டியில சொல்லும்போது சொல்லுங்க, பெயர் விட்டுட்டோம், அதனால தயவு செய்து மன்னிச்சுங்க சொல்லிடுங்க. தமிழ்ல போட்டு கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது. ஓகே 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 ஓகே. இல்லை எங்க பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா, ஒரு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் சொல்லணும் இல்லையா. ஆர் சுந்தரராஜன் வந்தாரு, சொந்துட்டோம் சரி நல்லா பேசுவாரு, சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பக்கம் போயிட்டாரு, குற்றம் தவிர்னு. இதை குற்றமா நினைச்சாலும் எனக்கு தெரியல. எனக்கு என்ன பார்த்துட்டு ஓட்டோம், அப்ப நான் குற்றமா என்ன இப்படி சொல்றீங்க பேரரசு? ஓகே ஓகே. இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். பேரரசனுடைய அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாருமே எல்லா பற்றியும் சொல்றது தான் அவரோட அருமை சொல்ல அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப திக்கஸ்ட் நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அது அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது. இப்போ நான் கூட தான் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன், கோழி கூதுன்னு படம் எடுத்தேன், கரகாட்டக்காரன் எடுத்தேன், சின்னவர்னு எடுத்தேன், ஒரு 18 படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு பிடிச்சிட்டோம், அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்றதுல, அதனாலதான் அவங்க படம் நல்லா இருக்கு. இல்லைடா நம்மளுக்கு கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்றதே கிடையாது. அவங்க அறிவினால அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்தது. இந்த படத்துக்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச் சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்போது ஒன்று மனசுல என்ன தோணுன்னா, ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இதில் போடுறோம், யூடியூப்ல போடுறோம் சீன்ஸு, அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனை அவங்க ரீல் காட்டி கூட என்ன இப்படி பண்ணிட்டு பண்ண அதோட கட் பண்ணிடுறேன். அப்புறம் காமெடி சீன் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னேன் எங்கடா இன்னொன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களை ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டுருக்கேன். பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க. அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே அறிவுரையா எடுத்துக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றதுல கண்ணாபன்னு நான் சொல்லி தான் தருவேன். இல்லை வெறும் பாடல்களை பார்க்குறோம், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்றேன். இல்லை நீங்க சொல்லி இந்த மாதிரி போட சொல்லல, டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும். குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது, நல்ல லிப் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறது, ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை, அவ்வளோ அருமையாக பண்ணிருக்கு. வேற யாரை பற்றி பேச ஆரத்தியா ஐயோ அது அழகா இருக்காங்க. நல்லா அழகா இருக்காங்க, படத்துலயும் நல்லா அழகா இருந்தாங்க. நம்ம இல்லை ஹீரோயின் தாங்க. நீங்க நான் சொல்றேன் ஏன்னா ஹீரோயின் அவ்வளவு நல்லா இருக்காங்க, நல்லா பேசினாங்க, நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க நமக்கு அவங்க இது பண்ணாங்க. நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான். சும்மா ஜாலிக்காக அதெல்லாம் பேசுறேன். ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிருக்கிறீங்க. பாட்டில் தான் பார்த்தோம், சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம். அதுக்கு தான் இந்த சீன்லாம் போட சார். நீங்கள் அடிச்ச ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் இதை குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சேஸ்வர சுவாமிகள். அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை கௌரவப்படுத்துறாங்க. ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் கலந்துக்க வச்சாங்க. நல்ல விருதுகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க. அங்கேருந்து மூகாம்பிகெல்லாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க. இன்றைக்கு பார்த்தா அவரோட சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்குறேன். ஃபுல்லாக சினிமா ஆட்களில் அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப தோசை தினம் பேசிக்க வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு அது சமாச்சாரம். படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நிச்சயமாக வெளிவரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக ரீகார்டிங் பண்ணுவாங்க. சாங்கிலே நம்ம 2 துளி குதிச்சோம். அதனால் அது பின்னணியில் இருக்கிறது, முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு. அதில் நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது, எங்கள் சொந்தமெல்லாம் இருக்குன்னு போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு முன்னாலும் நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் இருக்கிறது ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அது நாவலூர் தாண்டி அங்கதான் என்னோட வீடு. அதுக்கு முன்னால ஒரு தோஹா பேங்க் சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று, அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நான் அங்கிருந்து போறதுக்கு 2-2.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்காக கொஞ்சம் முன்னால பேசிட்டு போறேன். இப்போ என்னத்த பேச போறேன், அவ்வளவுதான். அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பேர் கேட்டுறல, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன சார்? தாடி. செல்லில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன். நீங்க உங்க பேர் சொல்லுங்க.
உங்க பேர் சார் ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடன்பட்டுறோம். இதே போல கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம். ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சிருக்க பார்த்தீங்களா? இத்தனை பேர். கண்ணா போடிக்கார பையன் சந்திராயன் அவர்கள், போடி எங்க ஊரு பக்கத்து ஊரு. பழைய பண்ணப்புறம் சின்னத்தாய் பெத்த மகன் முத்து ஏரியா பக்கத்து ஊரு. நாங்களாம் வந்து அவர் உயரத்தை பார்க்கணும் நல்லா. ஆனா இந்த இதுல வந்து என்ன குடும்பமா இல்ல அது இல்ல இதுமா, நீங்க ஒரு இதுல இந்த கூரையில இருந்து தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஷோல பிக் பாஸ். என்ன அவ்வளவு பையன் கூரையில ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆளு போட்டு அடிச்சுட்டாங்களா? அது பெரிய கதை. அதெல்லாம் சொல்லிடுங்க என்ன நடந்துன்னு சொன்னா தானே அடுத்த தப்பிச்சு ஓட பாக்குற கரெக்டா பிடிச்சிட்டாங்க, ஆளை பிடிச்சிட்டாங்க, எங்க போற என்ன. அது மாதிரி அது நிஜமா உள்ள இதெல்லாம் நிறைய சோதனை மேல் சோதனை போதும்டா சாமிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு நான் நல்லா வாங்க, நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்க எல்லாமே. வேற குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும். எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற என்ன வேணும்? ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்பவர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு. எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா, இப்போ அவையில் உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ் அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு 5-6-10 பாட்டு பாடிருப்பேன். என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம். அதுக்கு தான் அவர் முன்னாள் இந்த வயசுல நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன். அதனால பார்த்துக்கம்மா. ஓகே, அப்பா பேர் போட்டிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. சொல்லுங்க யாருக்கு? ஸ்ரீகாந்த் கண்ணா. இது கூட ஒரு பெரிய சாட்சி வேணும் உங்க மனசுக்கு. 1,04,000 ரூபாய் அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டுறாரு. அந்த மாதிரி இது ஒண்ணுதான் உதாரணம். மற்றவங்களாம் சொல்லல, மற்றவங்களாம் இதுக்கு பின்னால பெரிய லிஸ்ட் நிச்சயமா இருக்கும். அப்படிதான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதே எண்ணம் தொடரட்டும், வாழட்டும், வந்து குஞ்சிட்டே இருக்கும். கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படிதான் இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. ஆக அத்தனை பேருக்கும் நன்றி சென்றதுக்குள்ள அரவிந்த் சாருக்கு ஒரு சாங் எழுதுனா அது வந்து சார். ஓகே. அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான். இந்த உறவுகள்ல ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அத்தனை பேருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேற விழாவில் என்ன பார்க்கலாம். ஸ்ரீராம் ஜி நமஸ்தே. பார்த்து போட்டுக்கணும். பெங்களூர்ல இருந்து வந்தாலும் நீங்கள் வந்து இங்கு தமிழர் இவ்வளவு பேரை வைத்து நல்ல தமிழ் படம் எடுத்ததுக்கு உங்களுக்கு மிக சிறந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சார். உங்கள் குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நட்சத்திரங்கள், ஹீரோ ஹீரோயின், எங்களுடைய இசை சங்கமத்தின் ஒரு நல் முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், விழாவின் நாயகன். உண்மைதான், அவர் முகத்தை பார்த்தாவே நமக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடும். வெறும் போட்டோல பார்த்தா கூட போதும், நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி. நானும் பல இடங்களில் விழாக்களில் பார்த்திருக்கிறேன். அவரை பார்த்தாவே ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் வந்துடும். அப்படி ஒரு நல்ல ஒரு முகம் உள்ள எங்களுடைய நல்ல ஒரு இசை முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களின் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த படம் மிக சிறந்த நல்ல வெற்றி அடையட்டும். ஒரு நல்ல தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும் நமக்கு கிடைக்கட்டும். இந்த விழாவிற்கு வருகை தந்து இவ்வளவு நேரம் அமைதியாக இருக்கும் எங்கள் திரைப்பட துறையை சார்ந்த அனைத்து இயக்குநர்கள், பவித்ரன் சார், அரவிந்தராஜ் சார், பேரரசு சார், இன்னும் உள்ள அனைவரும், வாழ்த்துவதற்காக காத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கங்களையும் தெரிவித்து அன்புடன் ராஜகுமாரன். குற்றம் தவிர வெற்றி பெறும். கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா பாண்டுறேன்.
முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன். அந்த பாட்டு தான் நான் டான்ஸ் ஆடின பாட்டு பெங்களூரில். அப்போ வந்து நைட் கால் ஷீட் அந்த சாங் ஆக்சுவலாக 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 9 மணிக்கு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட பிறகு அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது. ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திறந்து நிற்கிறாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் க்ரூ, ஆல்மோஸ்ட் 100 பேர் க்ரூ. எல்லாமே டயர்ட் ஆகிட்டு ஒரு 9 o'clock 10 o'clock ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாருக்குமே சாப்பாடு வந்தது. எங்களுக்கு நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம். சாப்பாடு வந்தது. ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட முடியல. ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல. உண்மையாக எனக்குலாம் நல்லா பசி, ஏன்னா ஆடி இருக்கேன்ல, அதனால ஏதோ ஓரளவுக்கு ஆடி இருக்கேன். சாப்பாடு வரல. ஏன் வரலன்ட்டு எல்லாரும் அங்கே எல்லாமே காமராஜன் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. ஏன் வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல, ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்துட்டாரு சார். ஏன்னா பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரியே நாங்கள் சாப்பிட போகிறத அந்த சாப்பாடை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக விதவிதமாக அந்த சிக்கனு, இட்லி, தோசை, பாயெல்லாம் இருக்குது அதில். ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு 100 பேர் சாப்பாடும் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து அண்ணன் 1 hour வெயிட் பண்ணுங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். அந்த நல்ல மனசுக்கு பாண்டுறங்க, நல்ல மனசுக்கு அந்த படம் சூப்பராக ஓட போகுது. அதே மாதிரி கம்போசிங்லாம் சொல்லவே வேணாம், டான்ஸோட தான் நடக்கும் எப்போதுமே. ஸோ நம்ம கு கார்த்திக் பிரதர் வந்து சூப்பராக அந்த பாடல் எல்லா படமும் சூப்பராக எழுதியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமாக இந்த படத்தின் மூலமா எனக்கு மிகப்பெரிய உறவு கிடைச்சது பழனி பிரகாஷ் அண்ணன். ரொம்ப நன்றிண்ணே. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவங்களோட டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமாக நடந்தது. நான், ஹீரோ சார் எல்லாருமே போயிட்டு வந்தோம். தேங்க்யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு. அப்போதான் குருஜியும் பார்த்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். பேர சார், இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க, அப்புறம் வந்து ஒரு குத்து பாட்டு கேட்டிருப்பீங்க சார். டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும், அதுக்காக தான் உங்ககிட்டே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார். ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அண்ட் அரவிந்த் சார் உங்க கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக அதாவது உங்ககிட்ட ரொம்ப லெசன் நான் கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் சார் நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டீங்க ராஜகுமாரன் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலாக அண்ட் பவித்ரன் சார் இந்த ஆப்கேலா ஐலசா சிம்கானா ஐலசா லாலாக்கு டோல் டப்பிமா சார், ஷோவில் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க சார். பகிர் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் ஈவெண்ட் வந்தது. ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அதாவது லைக் ஒரு வாட்டி வந்து சில கரெக்ஷனுக்காக பெங்களூர்ல வந்துட்டு போவார் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக சார் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சார். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். ஆக்சுவலாக இன்னொரு மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பாருங்க மேம், ப்ளீஸ் மேம். அப்படியே சாப்பிட போகலாம் மேம் நம்மளாம். ஜார்ஜ் அண்ணன் கண்டிப்பாக, ஜார்ஜ் அண்ணன் நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். ஆனால் மீசா ராஜ்குமார் நம்ம காமராஜ் அண்ணன் ரொம்ப நன்றி. அந்த ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நம்ம சாங் டான்ஸ் ஆடி வேறு லெவலில் பண்ணிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். சின்ராயன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோ எங்கன்னு தெரியல, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்னதாக வெளியே போயிருப்பார்னு நினைக்கிறேன் சார். அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கவிதா மேம்க்கு நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஆர்ஓ சக்தி தரன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க, அது எங்களோட லக்கு தான். ஸோ கண்டிப்பாக வேற லெவலில் வந்து ரீச் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு 2 பேரை வந்து சொல்லலை ஆக்சுவலாக. நான் சொல்லிட்டு பாண்டுரங்கன் சாரோட மாப்பிள்ள வந்து இந்த படத்தை மிகப்பெரிய ரோல் நடிச்சிருக்காரு. விக்கி பிரதர் நல்ல பலத்த கரேஷன் கொடுங்க அவருக்கு. வாங்க ப்ரோ. அவர் கூட சேர்ந்து பாண்டுரங்கன் சன் சுரேஷோ நடிச்சிருக்காரு. வாங்க பிரதர், வாங்க நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. வாங்க ப்ரோ. சைலண்டா 2 பேர் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க. அண்ட் இந்த சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த படத்துல அந்த பாப்பா தான் ரொம்ப ஹைலைட்டு. சைந்தவி பாப்பா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. செல்லக்குட்டி சூப்பரா பண்ணிருக்கீங்க. வாங்க நீங்களும் வாங்க, அப்பா கூட உட்காருங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். மற்றபடி நம்ம ப்ரெஸ் நீங்க இல்லைன்னா ஏதாவது சொல்ற மாதிரி நீங்க வந்து இந்த அண்ணா திலண்ண வணக்கண்ண என்றும் இளமை அண்ணன்.
ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் அதான் சொல்ல, நாங்களாம் ரொம்ப சாதாரண மக்களாக இருந்து நீங்கள் அழகாக எழுதின விஷயம் தான் வந்து இந்த நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம், வெற்றி பாதையில் நிற்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த குற்றம் தவிர நல்ல சிறப்பாக எழுதுங்க, நல்லா வந்திருக்கு படங்கள், சூப்பராக இருக்கு. முக்கியமாக வந்து இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு. ரொம்ப பெருமையான விஷயம் அப்பா பாடுறது. அதாவது ரம்யா ரமேஷன் பாடியிருக்காங்க, திவாகர் பாடியிருக்காங்க, அந்த ரோஷினி பாடியிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த சொன்ன மாதிரி வந்து முதல் பாடல் வந்து நம்ம பாண்டுரங்கன் சார் தான் எழுதியிருக்காரு. அப்பா அந்த வரிகள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அந்த 2 வரிகள் மட்டும் அண்ணன் சொல்லுவாங்க, அந்த வரிகள் கேளுங்க, சூப்பரா இருக்கும். ரெடி 1 2 1 2 3 4. கொடு அடிய போல திரசங்கள் ஆயிரும், ஒட்ட ஓடிய போல ஒட்டடைகள்லாம் கொடி கொம்புல பழுத்தா போல் கொடி திராட்சி ஆயிரும், வாயில பழுத்தா போல வெத்தலை பாக்கு ஆயிரும், அத்தனையும் நான் மறந்தேன்டா ஏன் சல்லை விநாயகருக்கு சப்பானி இருக்கு எருக்கம்புவ நான் மறந்தேன்டா, பொடு வந்தானா வந்தானோ வந்தா ஜன குந்தனோ அள்ளி குடுறா சந்தோனோ சந்தோஷமா பூச்சி கொள்ளுங்கோ, அட அபியோர சபையோர சபையில் இருக்கும் வாலிபர் என்னில் நீரந்தவர் இலக்கணம் படித்தார், தாடி மீச வளர்ந்தவர் பேரம் பேத்தி எடுத்தவர் சதுரவட்ட ஆனவர் அரியாசிறு நானுங்கோ, அட அரியாசிறுவன் நானுங்கோ, எங்கட வந்த மந்தி தலைக்கு மேல ஓடுது பார் பவர் கிளாஸ் தந்தி, அதுக்கு நான் பவர் மச்சான் இன்னும் ஒரு அவரு இடிய போகுது செவரு எடுத்த விட்டு நவரு சாலங்கடி மெட்டு தானுங்கோ, கில்லடி ஸ்ரீகாந்த் தன்ன பைசா கோரு மெட்டு தானுங்கோ, பண்ணாதடா கல்ட்டா காரி மூஞ்சி செங்கல்பட்டுல கல்னுக்கு 2 பரோட்டா ரொட்டி முட்டிக்கு முட்டி தட்டி கையாங்காலையும் வெட்டி அனுப்பிடுவாங்க தொட்டி சாலங்கடி மெட்டு தானுங்கோ, கிளடி பழனி பிரகாஷ் பைசா கோரு மெட்டு தானுங்கோ. அண்ணா வந்து இது மாதிரி ஒரு 10 பாட்டுகள் இன்னும் வச்சிருக்காரு. இன்னும் ஒரு 2 படத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் கம்போசிங். ஸோ அண்ணா அடுத்த பாட்டு ரெடிண்ணே, பழனி பிரகாஷ் பாட போறான்னு நினைக்கிறேன். அண்ணா வந்து இந்த படத்துல வந்து குழந்தை சொன்ன மாதிரி சைந்தவி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டப்பிங் வந்து சில குழந்தைங்க நடிச்சு பழக்கம் இருக்கும். பாப்பாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். பட் டப்பிங் வந்து நாங்களாம் நினைச்சோம், டைரக்டர் நினைச்சாங்க, எல்லாரும் நினைச்சாங்க டப்பிங் மட்டும் வேற பாப்பா வச்சு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பட் குழந்தையே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் படத்தை கரவசம் கொடுங்க. அண்ட் பழனி பிரகாஷ் அண்ணா சொன்னாரு, ரொம்ப அருமையான விஷயம் படம் சொல்றாரு. பாண்டுரங்கன் மனைவி இங்க வந்திருக்காங்க, அக்கா எங்க அண்ணி வந்திருக்காங்க, மேடைக்கு வருமா அடைக்கிறோம் அவங்களுக்கு. அக்கா வாங்கக்கா, அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்கோம், அவங்க பாப்பா எல்லாரும் சேர்ந்து பரிமாறி இருக்காங்க சாப்பாடு. தினண்ணே கலக்கிட்டீங்கண்ணா படத்துல வேற லெவல்ல. தேங்க்யூண்ணே. இப்ப மாலை 2 பேரும் மாத்திக்கிட்டு மாலை நீங்க போடுங்க. கச்சேரி ஆரம்பிக்க ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு நைட்டு கச்சேரி ஆரம்பிக்கிறாரு. அண்ணனுக்கு ஒரு இதுக்கு தனியா வர பார்ட்டி வைப்பார் அண்ணன். ஆனா இங்கதான் சண்டே வர பார்த்து செய்யுங்க. அக்கா இங்க உட்காருங்க. சோ குற்றம் தவிர மிகப்பெரிய வெற்றியாளர்னு சொல்லிட்டு எல்லாம் இறை வேண்டிக் கொண்டு கண்டிப்பா அந்த படம் வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ சோ மச். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.